காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரிய நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், இதயமும் அறிவும். அதாவது அன்பு இருக்கிற இடத்துல வார்த்தைகள் இருக்காது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதாவது அறிவு தான் வார்த்தைகளை எதிர்பார்க்குமா. அறிவு ரெக்கார்டிங் செக்ஷனில் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வார்த்தைகள் எப்படி வருது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ். ஸோ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நம்மளுடைய உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகள் நம்ம கிட்டேருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் அந்த வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் இதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வை அப்படியே நம்மளால வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஓகேவா? இதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு ரொம்ப ஆழமான அன்போடு இருக்கும்போது அங்கே மௌனம் மட்டுமே நிலவுமே தவிர்த்து, அந்த உச்சக்கட்ட அன்பு நிலையில் மௌனம் மட்டுமே இருக்குமே தவிர்த்து அந்த இடத்துல வார்த்தைகளே வராது. அப்படிப்பட்ட மனிதர்கள்னு சொல்ல வேணாம், அப்படிப்பட்ட மகான்களை இந்த உலகம் எப்படி சொல்லுது அப்படின்னா, இவங்க பைத்தியக்காரவங்க, இவங்க நம்மள மாதிரி இல்லை அப்படின்னு கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு அவங்கள வேற யாரோ மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? அப்படிதான் இந்த உலகம் பார்க்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தேவைப்படுறது எல்லாமே வார்த்தைகள் தான். அவங்களுக்கு அந்த அன்பு அப்படின்றத உணர தெரியாது. அந்த வார்த்தையில என்ன சொல்றாங்களோ அதுதான். யோசிச்சு பாருங்களேன், உங்க மனசுல இருக்கிற விஷயத்த நீங்க வார்த்தையா சொல்வீங்களா? சத்தியமா இல்லை. நம்ம மனமே பேசுது அப்படின்னு நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். எப்படி தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க மேல நம்மளுக்கு கோபம் இருக்கு அப்படின்னா அந்த கோபத்தை காட்டி நம்ம பேசவே மாட்டோம். அப்படியே வெளியில் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆனால் உள்ளுக்குள்ளே பொறாமல் பொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியே நல்லவங்க மாதிரியே நடந்துப்போம். மனமே வெளியே ஓப்பன் பண்ணி காட்டினா தான் தெரியும் நம்ம ஒருத்தவங்களை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ நார்மலாகவே நம்மளுடைய உணர்வை அப்படியே கொஞ்சம் மாற்றி தான் நம்ம பேசுவோமே. நம்மளுடைய இயல்பை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் நுணுக்கமாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படிதான். அதே மாதிரி ரொம்ப அதிகமான அன்பு ஒருத்தவங்க மேலே இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு அது எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது, வார்த்தையால் சொல்லவே தெரியாது. அதுக்காக நம்ம சில செயல்கள் பண்ணுவோம். ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைப்போம். அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுவோம். ஆனாலும் அதுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா இல்லை. அன்பு இல்லாத இடத்துல இவங்க நிறைய நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்கன்ற ஃபீல் நம்மளுக்கு வந்துடும். யார் நம்ம மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க நம்ம மேலே அன்பு கம்மியாக வச்சுருக்காங்கன்ற ஃபீல் வந்துடும். எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அப்போ நம்மளால் உண்மையான அன்பை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், அம்மா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன கதை, புக்கில் இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். ஓகேவா? ஸோ அவங்க அப்பா அந்த பையனை பார்த்துக்கிட்டாங்களாம். அப்போ அந்த பையன் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா அப்பா திட்டியிருக்காரு, டே இப்படி போகாது, அங்கே போகாது, கையை இப்படி வை, மாத்திரையை சாப்பிடு, இதை பண்ணுன்னு கண்டிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்பப்போ ரொம்ப கண்டிக்கலாம், ஆனால் ஓரளவுக்கு ரொம்ப கண்டிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்த நர்ஸ் அவனை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா, ஏய் செல்லம் வந்துட்டியா, இப்போ வலி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அது மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, அப்பா உங்களை விட அந்த நர்ஸ் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா, ஆனால் உண்மையான அன்பு அந்த நர்ஸுக்கு தான்ப்பா என் மேலே இருக்குது, உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லைன்னு சொன்னானா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த நர்ஸு அவங்க அப்பா கிட்ட, ஓகே 1 வீக்காக பெட்டில் இருந்திருக்கான், இந்த சார்ஜ் கொடுத்துருங்க, நான் இத்தனை நாள் ஊசி போட்டதுக்கு மாத்திரை கொடுத்ததுக்கு என்னுடைய வேலைக்கு எனக்கு காசு கொடுத்துருங்க, பில்லை பே பண்ணிடுங்கன்னு சொன்னாலாம். அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சுதான், ஓ அப்போ இவங்க காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்க, ஆனால் நம்ம அப்பா நம்மளை காசு வாங்காமே பார்த்துக்கிறாரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதான். அந்த மாதிரி வெளியில் வர வார்த்தைகளை வச்சு நம்ம இவங்க மேலே நம்மளுக்கு அன்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்டு தானே? அதாவது அன்பாக பேசுறது எல்லாமே ஓகே தான். ஆனால் ஆழமான அன்பு யாருக்கு இருக்குது? பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஆனால் அதை விட படைச்சவனுக்கு தான் இருக்குன்றாங்க அம்மா. நம்மளுக்கு இருக்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் படைச்சவனுடைய அன்பு தான் ஆழமானது, அது ரொம்ப தூய்மையானது, புனிதமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் அம்மா சிவபெருமான் பார்வதியை வச்சு ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்ன கதை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அம்மா சற்று நேரம் பேசுவதை நிறுத்திவிட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பற்றி ஒரு கதை உண்டு. அன்பு செலுத்தப்படுபவருடன் ஐக்கியமாகிய நிலையில் விளையும் மௌனம் என்ன என்பதை இது நன்கு விளக்கும் என்று கூறி அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். அனைவரும் கவனத்துடன் அதை கேட்டனர். என்ன சொல்றாங்கன்னா, அதிகமான ஆழமான அன்போட அந்த ஐக்கிய நிலையில வரக்கூடிய மௌனம் எப்படிப்பட்டதுன்றது இந்த கதை நம்மளுக்கு சொல்லுன்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாள் சிவனும் பார்வதியும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். எப்போதும் சமாதி நிலையில் இருக்கும் சிவபெருமான்
பெரும்பாலான சமயங்களில் பார்வதியை கைலாயசத்தில் தனியாக விட்டுவிட்டு பல இடங்களுக்கு சென்று விடுவார். சிவனே போயிட்டாருன்னா நம்மள என்ன கதியா வருது? அதாவது எந்நேரமும் சமாதி நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பெரும்பாலான சமயங்களில் பார்வதியை கைலாயசத்தில் விட்டுட்டு பல இடங்களுக்கு போயிடுவாராம். அவரது பிரிவாற்றாமையை தாங்க முடியாத பார்வதி எப்போதும் இறைவனுடன் ஒன்றி இருக்கும் சமாதி நிலையை எவ்வாறு அடைவது என்று கற்பிக்குமாறு சிவபிரானிடம் கேட்டார். புரியுதுங்களா? அதாவது சிவன் எப்போவுமே மௌனத்தில் அதிகமான ஆழ்ந்த தியானத்தில் முழுகிறதுனால பார்வதி தேவியோட டைம் ஸ்பெண்ட் முடியல. அவர் அந்த ஆழ்ந்த நிலைக்கே போயிடுறாரு. ஓகேவா? அப்பப்போ மறைஞ்சு போயிடுவார் போல. பார்வதி தேவியால் அந்த தவிப்பை தாங்க முடியல. ஸோ பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, எனக்கும் சொல்லி கொடுன்னு கேட்டுட்டாங்க. ஆக்சுவலி இது சத்தியமான உண்மை. ஏன்னா எப்போவுமே பரபிரம்மமாக இருக்கக்கூடிய ஆற்றல் தான் சக்தி. அவருடைய அந்த அந்த அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் அதுதான் சக்தி. அப்போ நான் நினச்சிருக்கேன், சக்தினா யார்? நம்ம தான். இப்போ நம்ம பரபிரம்மத்தோட எப்படி கலக்கிறதுன்னு தெரியாமல் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலி சக்தியும் முன்னாடி அப்படி தான் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஏன்னா நம்மளாம் ஒன்று தானே, சக்தியோட படைப்பு தானே. நம்ம அந்த ஆற்றல் மூலமாக வந்தவங்க தானே. அப்போ நம்மளும் சுற்றிக்கிட்டு தானே தெரியும். நம்மளே இப்படி தெரிஞ்சோம் அப்படின்னா நம்மளை படைச்சது எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்போது அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் மீன்ஸ் அந்த அன்புக்கு அலைஞ்சிருக்குன்னு சொல்ல வரேன். அந்த சக்தி அந்த ஆற்றல் மூலமாக நம்மளை படைச்சிட்டாங்க. நம்ம எப்படி அன்புக்கு அலைஞ்சிக்கிட்டு ஒன்றுமே பெருசாக கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு திண்டாடுறோமோ, நம்மளை படைச்ச கடவுள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம். அப்போ சக்தி தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய வாட்டி நினச்சி பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் இங்கே வருது பாருங்க. அப்போது சிவபெருமான் அப்பப்போ ஐக்கியத்துக்கு போயிடுவாங்க. அப்போ சக்தி பார்த்தாங்களாம், இந்த இது எனக்கும் சொல்லிக் கொடுங்க, சமாதி நிலைனா என்ன எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுட்டாங்களாம் சிவபெருமானை. அதற்கு சிவபெருமானும் ஒப்புக்கொண்டார். இறைவியை அவர் பத்மாசனத்தில் அமரச் சொன்னார். இறைவினா அம்மாவை. நம்ம அம்மாவை கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம அம்மா தானே பார்வதி தேவி. நம்ம அம்மாவை சிவன் என்ன சொல்றாரு, பத்மாசன நிலையில உட்காருன்னு சொல்லிட்டாராம். கண்களை மூடிக்கொண்டு பார்வதியை உள்நோக்கி திரும்பி தியானிக்குமாறு கூறினார். ஸோ என்ன பண்றாங்க, கண்ணை மூடி உள்நோக்கி தியானம் செய். உனக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை உணரு. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ அப்படியே வெளியே வரும். அதாவது அவரு சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா கண்ணை மூடலாம் எனக்கு அப்படி தான் வருது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரி, நம்ம அம்மா சொன்னதையே பார்த்தப்போம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, உள்நோக்கி திரும்பி தியானிக்குமாறு கூறினார். பார்வதி தியானித்த போது சிவன், இப்போது என்ன தெரிகிறது என்று கேட்டார். பார்வதி, என் மனக்கண்ணில் உங்கள் திருவடியை காணுகின்றேன் என்றார். சிவபெருமான் மேலும், அந்த உருவத்தையும் தாண்டி செல், அந்த உருவத்தை இன்னும் தாண்டி போ அப்படின்றாராம். இப்போது என்ன தெரிகிறது என்று கேட்டார். கண் கூசும் ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது என்றார். இப்போது அந்த ஒளியையும் தாண்டி செல் என்று அனுபவிக்கிறாய். ஓகே, தாண்டி செல், என்ன அனுபவிக்கின்றாய் என்று கேட்கிறாராம். ஓம் என்ற நாதம், அதைதான் இப்போது கேட்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அந்த ஒளியை தாண்டி போனோடனே ஓம் என்ற நாதம் கேட்குது. இப்போ அதை கேட்டுட்டு இருக்கேன்னு அம்மா சொல்றாங்க. அந்த நாதத்தை தாண்டி செல், இப்போது உனது அனுபவம் என்ன? அந்த சத்தத்தையும் தாண்டி போன்றாங்களாம். இந்த கேள்விக்கு பதில் ஏதும் வரவில்லை. அந்த கேள்விக்கு பதிலே வரலையா அம்மா கிட்ட இருந்து. பார்வதி தேவியின் தனி ஜீவ உணர்வு கரைந்து போயிருந்தது. அவர் இறைவனுடன் ஒன்று கலந்த நிலையை அடைந்தார். அந்த நிலையில் பேசுவதற்கோ கேட்பதற்கோ எவரும் இல்லை. அன்பின் இறுதி நிலையை அவர் அடைந்து விட்டார். இறைவனுடன் ஒன்று கலந்த பிரிக்க முடியாத நிலை அது. மனமோ வார்த்தைகளோ அறிவுபூர்ணமான சிந்தனைகளோ அந்த நிலையை அணுக முடியாது. அம்மா கதையை முடித்ததும் சிறிது நேரம் பேசாமல் இருந்தார். பிறகு இந்த கதை உண்மையில் நடந்ததா இல்லையா என்பது முக்கியமல்ல. இந்த கதை தெரிவிக்கும்
முக்கியமான கருத்தை நாம் கடைபிடிக்க, அதாவது இந்த கதையில் தெரிவிக்கும் முக்கியமான கருத்தை நாம் கடைபிடிக்க முயல வேண்டும். எப்போதும் அறிவை பயன்படுத்தி சிந்திப்பவரால் இதயபூர்வமான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாது. பாருங்க, அறிவு ரீதியா இருக்கிறவங்களுக்கு அந்த இதயபூர்வமான உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாதான். தியானம், ஓகே, அடுத்தது வருது. தியானம், அன்பு போன்றவைகள் பற்றி அவருக்கு தெரியாது. பேசுவதை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட அறிவினால் என்ன பயன் என்றார். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ள வருவோம். எப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்தை அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க. சமாதி நிலையை பற்றி சொல்லிட்டாங்க நமக்கு. சமாதி நிலைனா என்ன பாருங்க, அதாவது முதல்ல தவிப்புல தான் அந்த நிலையை நம்மளால் அடைய முடியுது. ஓவரா மனசு தவிக்குது முதல்ல, அதாவது சிவனுக்காக தவிக்குது. அந்த சிவன் வேணும் 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 நினைக்குது. கூட இருந்தா கூட அந்த தவிப்பு தீருமான்னு தெரியல. ஆனா இந்த நிலையில அந்த தவிப்பு ஆழமா தீந்து போய் ஒன்றிணைஞ்சிடறாங்க. அப்போ முதல்ல தவிப்பு தேவைப்படுது. நம்பர் 1. அதாவது தவிப்புனா என்ன தெரியுமா, சும்மா தியானத்தில் உட்கார்ந்தா கூட கண்ட தாட் வருது. ஆனா ஏக்கத்துல தியானத்துல உட்காரும் போதுதான் அந்த நிலையை அடைய முடியுதுன்னு இது மூலமா நம்மளுக்கு புரிய வருது. ஆமாவா இல்லையா? எனக்கு புரியுதுப்பா. என்ன அப்படின்னா அந்த ஏன்னா அம்மா சுதாமணி அழுது 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 தானே தியானத்துக்கே போனாங்க. அம்மா அதை படிச்சிருக்கோமா இல்லையா? கிருஷ்ணனுக்காக அழுவாங்க. அழுந்து ஓஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை மூடுவாங்க பாருங்க, அந்த பரவச நிலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஏக்க தவிப்புல அந்த அந்த கண்ணை மூடும் போது அந்த நிம்மதியும் சேர்ந்து கிடைக்கும் போது டக்குன்னு டிராவல் பண்ண முடியுது. ஸோ நம்பர் 1 தவிப்பு தேவைப்படுது. ஓகே. நம்பர் 2 கண்ணை மூடுறாங்க, முதல்ல உருவம் தெரியுது. ஓகே, நம்மளுக்கு பிடிச்சவங்களுடைய நம்ம மனசில் ஆழமாக இருக்கக்கூடிய, ஏன்னா அம்மா சிவனுக்காக ஏங்குனதுனால தான் சிவனுடைய பாதம் தெரியுது. அம்மா வேற பணம் காசுக்கு ஏங்கி இருந்தாங்கன்னா பணம் காசு தான் கண்ணில் தெரிஞ்சிருக்கும். யார் எதை நினச்சிக்கிட்டு தியானத்தில் உட்காடுறாங்களோ முதல்ல அது தானே வரும். ஆமாவா இல்லையா? இப்போ ஒருத்தவங்க தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனை சண்டையை கிண்டியை போட்டுட்டு தியானத்தில் உட்காராங்கன்னா சத்தியமாக அந்த சண்டையோட ஓட்டம் தான் எண்ணத்தில் இருக்கும். அப்போது முதல்ல அந்த இறைவன் மேலே தவிப்பு வருது. அந்த தவிப்பு வந்ததுக்கு அப்புறம் கண்களை மூடுறாங்க. மூடின உடனே அம்மாவுக்கு இறைவனுடைய உருவம், அந்த பாதம் தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பாதம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கேயே நின்றுடாத, இன்னும் வேற ஆழமாக போ, இன்னும் வேற என்ன தெரியுதுன்னு சொல்லு. அப்போ ஒரு ஒளி தெரியுதுன்றாங்க. அப்படியே ஒரு ஒளி, பிரம்மாண்டமான ஒரு ஒளி. ஏன்னா அம்மா கடவுள்ன்றதுனால ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது அம்மாவால். ஓகே, ஒரு ஒளி தெரியுதுன்றாங்க. இன்னும் போன்றாங்க. அப்போ ஓங்கார நாதம் தெரியுதுன்றாங்க. அது கேட்குதான் காதில். ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திரம் நல்லா கேட்குதுன்றாங்க. இன்னும் தாண்டி போ, என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது அம்மா வாயில பதிலே வரலையாம். அம்மா அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அந்த நிலையில பிரிவே இல்லையா. நான் யார்கிட்ட பேசுறது, புரியுதுங்களா? நான் பேசுறதுக்கு ஆளே இல்லையே, நானும் நீனும் ஒன்னாயிட்டோமே. சிவபெருமானே, நான் தான் நீங்க தான் நான், இங்க எங்க பேச்சு வரும்? பேச்சே வரலையாம். அப்படிப்பட்ட ஒன்றி போன நிலையில அம்மா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இதுலேயும் சில டவுட்டு சில பேருக்கு வரும். உண்மையாகவே தியானம் பண்ணுறவங்களுக்கு, நல்லா ஆழ்ந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒளிலாம் தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒளி தெரிஞ்சிருக்கு, நிறைய காட்சிகள் கிடைச்சிருக்கு, அது பெரிய ட்ராவல். ஓகேவா? ஆனால் இந்த சம்பவம் என் லைஃப்பில் ரீசெண்ட் டேஸில் வேறு மாதிரி நடக்குது. சொல்கிறேன் பாருங்கள். இந்த விஷயத்த இப்போ நான் ஆக்சுவலி கிருஷ்ணாவை பார்த்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் கிருஷ்ணா மேலே. அப்படியே என்னை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, தெரிஞ்சுக்கிட்டியா நான் உன் மேலே அவ்வளோ அன்பில் இருக்கேன்றாரு. எனக்கு அப்படியே ஏற்றுக்கவே முடியல. கிருஷ்ணா என் மேலே அன்பில் இருக்காருன்னு சொல்கிறேன். அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். ஏன்னா என்னை அவ்வளோ கோவப்படுத்தினார் நேற்றுலேருந்து. அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா இதை நான் படிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுனால இந்த உணர்வை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அம்மா சொன்னாங்களே மனுஷன் புத்தியால் அதை புரிஞ்சிக்க முடியாதுன்னு. ஆக்சுவலி நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் எனக்கு இவ்வளோ கோவம். அதாவது நான் கிருஷ்ணா என்கிட்ட பேசணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். முதல்லலாம் அப்படி நான் எதிர்பார்க்கல. முதல்லலாம் கண்ணை மூணு அப்படின்னா அவரை விட்டு என்னால் வரவே முடியாது. அந்த அந்த உணர்வு நிலையில் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ கிருஷ்ணா எனக்கு அது தரதே கிடையாது. அப்போ தான் எனக்கு தெரியுது, புரியுது. இத்தனை நாள் கிருஷ்ணா என்னை வளைச்சி போகிறதுக்காக தான் அந்த உணர்வை கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? இறைவன் என்னை இழுக்கிறதுக்காக, என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, நம்மளை இழுக்கிறதுக்காக தான் அந்த உணர்வை கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இழுத்து போட்டுட்டு இது நம்மளை விட்டு போகாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வச்சு செய்கிறாரு பாருங்க. அந்த உணர்வே கொடுக்கறது கிடையாது. முதல்லலாம் அவங்களே ஃபீலிங்ஸை கொடுப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ் தாங்கவே முடியாது. ஒரு லவ்வர்ஸ்க்கு வரும்ல,
ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த லவ்வரை நினச்சி தூக்கமே வராது தெரியுமா, அப்படியே உருகி உருகி என்னென்னமோ தாட்டு வரும். அப்படியே சிரிச்சிட்டாங்கன்னா மனசு போச்சு, மனசில் ஏதோ ஈட்டி வந்து பாஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணாவோட ஸ்மைல் பார்த்துட்டு முடிஞ்சது கதை. ஓகே, அந்த மாதிரி அந்த நம்மளை பிடிச்ச லவ்வர் வந்து நம்மக்கிட்ட பேசினாலோ, நம்மளை அப்படியே லைட்டாக தெரியாமல் அவங்க விரல் நம்ம மேலே பட்டாலோ அப்படியே பேரானந்தம் கிடைக்கல. அந்த மாதிரி ஃபீலெல்லாம் கிருஷ்ணா கொடுத்துருக்காரு. கொடுத்து 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 அந்த ஃபீல்லேருந்து வெளில வர முடியாத அளவுக்கு நம்மளை ஆக்கிரமிச்சிருவாங்க. ஆக்கிரமிச்சுட்டு இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்னா, என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது, முடிஞ்சா நீ எனக்கு கொடுன்றார். நம்மளும் என்ன பண்ணுறோம், சரி அந்த ஃபீல் கிருஷ்ணா கொடுக்கலன்னா என்ன, நம்ம தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே, நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து கிருஷ்ணாவை கட்டி பிடிக்கிறது அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கொஞ்சுவேன், எனக்கு அதான் வருது அந்த பாவம். ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சிக்கிட்டே இருப்பேனா. அப்புறம் எனக்கு தியானத்துக்குள்ளே முழுக முடியல. ஏன்னா முதல்ல அவரே என்னை இழுத்துட்டு போனார். இப்போ என்னை இழுத்துட்டு போகிறதுக்கு ஆள் இல்லையே, நீனே வாண்டாரு, எனக்கு போக தெரியலையே. நானும் போகிறேன்ப்பா, நான் அந்த ஸ்டோரியெல்லாம் போட்டு தியானத்துக்குள்ளே போகிறேன். ஆனால் அதை விட எனக்கு வெளியில் பேசணுன்ற ஆசை வந்துருச்சு. அந்த ஆசையை இவங்க தான் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் என்ன தான் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், டைஸில் பேச ஆரம்பிச்சிட்டேன், இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பதில் சூப்பராக கொடுத்துட்டாங்கப்பா. பதில் கொடுத்து நல்லா உசுப்பேற்றி விட்டு 3வது நாள் நான் டைஸில் பேசினா பதிலே வரல. நான் ரொம்ப நாளாக இப்போ உங்ககிட்டயே அந்த கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்கேன், டைஸில் இவர் பேச மாட்டேங்கிறாருன்ட்டு. பதிலே வரல. எனக்கு எப்படி இருக்கும், நல்லா உசுப்பேற்றி விட்டு பேசிட்டு திடீர்னு என்ன கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேங்குது. ஆசிரமத்திலே நடந்தது. ஆசிரமத்தில் நான் ஒரு பஸ்ஸை வந்து தெரியாமல் புக் பண்ணிட்டேன். நைட்டு மத்தியானம் 1 மணிக்கு, நைட்டு 1 மணிக்கு புக் பண்ணிட்டேன். அது எனக்கு ரிட்டன் காசு வரல. நான் கிருஷ்ணா கிட்ட கேட்டேன், இதை அப்படியே விட்டுட்டுமா கிருஷ்ணா, இல்லை நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுமா கிருஷ்ணா கேட்டால் பதில் சொல்லவே இல்லை. அப்போது எனக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு, என்ன கிருஷ்ணா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு. அம்மா ஸ்டேஜுக்கு நடந்து வராங்க, அதாவது கீழே உட்காந்து பஜன் போடுவாங்க. நான் அம்மாவை பார்த்து அவ்வளோ கோவப்படுறேன், ஏன் நீ எனக்கு சொல்ல மாட்டேன், ரிப்ளை பண்ணுன்னு அம்மா கிட்ட யாரும் போகிறோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இத்தனை அம்மா என்னை பார்த்து, நான் அம்மா அப்படி கோவத்தில் நான் அம்மாவை பார்க்குறேன், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, பதில் பேசு அப்படின்ற. அம்மா அப்படியே சிரிச்சு சிரிச்சு கையை நீட்டி நீட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா பஜனை. கையை நீட்டி நீட்டி, இதில் வேற என்ன கூப்பிட்ற மாதிரி, என்ன கூப்பிடல, எதிரில் இருக்க ஒரு பர்சனை கூப்பிட்டு நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன தான் கை காட்டுன்னு எனக்கு தெரியும். ஸோ அங்கே ஆரம்பித்தவ இன்ன வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது அம்மா இல்லை, அது கிருஷ்ணா. ஸோ ஒழுங்காக பேசுறது இல்லையா. அப்போ என்ன ஆச்சு, இப்போ இவர் டைஸில் பேசாததுனால எனக்கு நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு மட்டும் பதில் வருது, ஆமாம் உன்னை பிடிக்கல. சத்தியமாக சொல்லு கிருஷ்ணா, இந்த பிரபஞ்சத்து மேலே ஆணையாக நான் கேட்குறேன், என் மேலே உனக்கு அன்பு இல்லையான்ற. அன்பு இல்லைன்னு சொல்லிட்டான், அன்பு இல்லைன்ட்டான். மனசு ஒட்டஞ்சது பாருங்க. அன்பு இல்லைன்னா கிருஷ்ணா நீ கிளம்பி போயிடு கிருஷ்ணா, நீ உனக்கு யார் இருக்காங்களோ அங்கே போ. உனக்கு வந்து நிறைய கோபியர்கள் இருக்காங்க, அன்பு இல்லாமல் நான் ஏன் என்கிட்ட இருக்க, அன்பு தான் உனக்கு என்கிட்ட கிடைக்கவே மாட்டேங்குது, நீ எனக்கு அன்பு கொடு, கிளம்பி போயிடுன்ட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு கிளம்பி போயிட்டியானா அதுக்கு ரிப்ளைலாம் வரல. அதுக்கப்புறம் வந்து என் பசங்களை விட்டு நான் பேச வச்சேன் நேற்று டைஸ் போட்டு. கிருஷ்ணா உனக்கு அம்மாவை பிடிக்கலையா, பிடிக்கல, நீ அம்மா விட்டு போறியா, ஆமாம் நான் போகிறேன் உனக்கு. அப்புறம் என் பையன் சொல்கிறான், அம்மா கிருஷ்ணாவுக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்களாம்மா, கோபியர்கள் ஒன்று மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்லம்மா, அதனால் நீ போர் அடிச்சுட்ட போலம்மா, அதனால கிருஷ்ணா அங்கே போயிட்டாரு போலமான்னு என்கிட்டயே வந்து சொல்லுதுங்க. ஸோ அவ்வளோ ஹர்ட் பண்ணார். நான் ஒன்றும் பேச மாட்டேன், நீ பேசினா நீ இப்படி தான் பதில் சொல்லுவேன். அழுது 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 எனக்கு உண்மையாகவே அவனுக்கு நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ, கண்டிப்பாக நம்ம எதோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம திருந்தலை நினச்சிட்டாரோ, கிருஷ்ணா வந்து இவ்வளோ திருந்தலை நினச்சிட்டாரோ அப்படி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கேளுடா, உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஊருக்கே உன்னை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா கேட்குறாரு காது கொடுத்து. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்படியே மனசு உடஞ்சி போய் உண்மையாகவே கிருஷ்ணனுக்கு நம்ம மேலே ஃபீல் இல்லை போல் இருக்குன்னு அம்மா கிட்ட உட்காந்து பேசினேன். அம்மாவாவது டைஸில் நம்மளுக்கு பதில் சொல்லுவாள். நான் அம்மா சொன்னால் அவள் ஒரு ஸ்டேஜில் அவளும் குருவாச்சே, குரு எப்படி நம்ம கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே. நான் என்ன பண்ணேன், அம்மா பகவான் இருக்காங்கல்ல, அவர் வந்து ஒன் டைம் ஒரு வீடியோ பார்த்தேன். அம்மா பகவான் தான் கிருஷ்ணா, அவர் தானே பெருமாள். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கடவுள் தான் உங்களுடைய உன்னதமான நண்பன், கடவுள்கிட்ட பேசாமல் நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நான் மனசுக்குள்ளே என்ன பண்ணுறேன், பகவான் இங்கே வாங்க, மனசுக்குள்ளேயே இங்கே பாருங்கள், என் வீட்டில் பகவான் ஃபோட்டோ இருக்குது. நான் சொல்கிறேன், பகவான் நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேச முடியும், இறைவன் தான் ரிப்ளை பண்ண நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள்.
அப்படின்னு ரிப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்டேன். போட்டோன்னே ஒன்று வரணும், போட்டோன்னே ஒன்று வந்துருச்சு. இப்போ சொல்லுங்கள், கிருஷ்ணா வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், என் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு அது உண்மையாக பொய்யான்னு கேட்டேன். அவன் சொன்னது பொய்ன்னு வந்துச்சு. சரி, அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கிருஷ்ணாக்கு என் மேலே இப்போ என்ன ஃபீல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ஓகேனா 6ன்னு கேட்டேன். போட்டோடனே 6 வந்துச்சு. சரி, நான் போன உடனே ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரால் பண்ணுவேன். அதில் என்ன வருதோ, கிருஷ்ணா இப்போ என்ன ஃபீல் பண்ணுறான்றது நீங்கள் என்கிட்ட சத்தியமாக சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு, ஓகேவா இன்ஸ்டாகிராம் போட்டுமா, நான் கேட்கட்டுமா, ஏன்னா அதில் தான் விஷுவலாக நம்மளுக்கு படம்லாம் வரும். ஸோ கிருஷ்ணா இப்போ என் மேலே என்ன ஃபீலில் இருக்கான், எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு ஒன்று சொல்லிட்டார். ஓகேவா, ஏன் அவர் என்கிட்ட பேசுகிறாருன்னா, நான் கடவுளை பற்றி பேசுகிறதுனால பகவான் ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கடவுளை பற்றி தானே பேசுகிறோம். இதுவே நம்ம வேறு ஏதாவது ஆசையை வச்சுக்கிட்டு என் வீட்டை நான் கட்டுவேனா, இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்ம கடவுளை பற்றி பேசுறதுனால கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கடவுளுக்காக ஏங்குறோம் இல்லையா. அப்போ பாருங்கள், ஓகேன்ட்டார். ஓகே ஒன்றுன்ட்டார். நான் உள்ளே போய் இன்ஸ்டாகிராமில் போனால் என்ன தெரியுமா வருது, வசீகரான்னு ஒரு படம். அந்த படத்தில் ஸ்னேகா வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து விஜய் வந்து எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டார். கடைசியாக ஸ்னேகா வந்து அழுன்னு அழுவா. உண்மையாகவே என்னை பிடிக்கலையா பூபதி, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற, ஊருக்கெலாம் நீ நல்லவனா கெட்டவனா தெரிஞ்ச, எனக்கு மட்டும் நீ நல்லவனா தெரிஞ்சுன்னு ஒரே அழுகும்போது அப்பையும் பதிலே பேச மாட்டான், வாயை மூடிக்கிட்டு நிற்பான். ஸோ அந்த சீன் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது அப்படிப்பட்ட காதலில் வந்து அவனுக்கும் இருக்கும், விஜய்க்கும் இருக்கும். ஆனால் ஒரு சூழ்நிலையால் அந்த லவ் அவனால் வெளியே சொல்ல முடியாது. ஸோ அவனும் வந்து இப்போ போனதுக்கப்புறம் கண் கலங்கி நிற்பான். அதுதான் சீனை காட்டிட்டார். நான் பகவான் கிட்ட கேட்குறேன், இப்போ இந்த சூழ்நிலையில தான் கிருஷ்ணா இருக்காருன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டேன். மேபி எனக்கு ஏதாவது கர்மா இருக்கலாம். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நான் வெளியில் அடி வாங்க வேண்டியது இருக்கலாம், வெளியே வந்து என்னை யாராவது அழ வைக்கலாம். அப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியில் நீ போய் அழாத, எனக்காக நீ அழுதா கூட உன் கர்மா சீக்கிரம் கழியுன்றதுனால அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் இவ்வளோ கேள்வி கேட்டோம், அவர் என்னை ஹர்ட் பண்ணி அந்த கர்மாவை கழிக்கணும், அதனால வந்து என்னை அழ விடுறாரு போல் இருக்கு. அவருக்கு என்னை எப்படி பிடிக்காம போகும், கண்டிப்பாக என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து என்னை ஹர்ட் பண்ணுறாரு, நான் அவ்வளோ பிடிக்குமா கிட்ட சம்டைம்ஸ் வந்து ரிப்ளைவே வராது இல்லையா. அப்போ இந்த சீன் எனக்கு காமிச்சிட்டார், இந்த நிலைமையில தான் கிருஷ்ணா இருக்கிறாருன்னு சொல்லிட்டார். நான் உடனே என்ன பண்ணேன், சரி அப்போ நான் இவ்வளோ நேரம் உண்ணாவிரதம் இருந்தேன் சாப்பிடாம, இப்போ போய் நான் சாப்பிட்டுமான்னு கேட்டேன். அவருக்கு எந்த பதில், பகவான் வந்து எந்த பதிலும் சொல்லலை. அப்போ நான் கேட்டேன், என் குரு கிட்ட கேட்க சொல்கிறீங்க, அவ்வளோதான் உங்கள் டாஸ்க் முடிஞ்சிருச்சா, இப்போ என் குரு கிட்ட பேச சொல்கிறீங்களா கேட்டோன்னே ஆமான்ட்டார். ஆமாம், இனிமேலுக்கு நீ உன் குருவை உன் குருவை போய் கேளு, ஏன்னா அவங்கவுங்க குரு தான்ப்பா அவங்களுக்கு, ஏன்னா நம்ம குருவை நம்ம பிடிக்கணும், புரியுதுங்களா. இது வந்து நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நான் ஒரு ஹெல்ப்புக்காக கேட்டேன், ஒரு சப்போர்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் தானே சொன்னீங்க கடவுள்கிட்ட பேசினா கடவுள் ரிப்ளை பண்ணுவாருன்னு, கடவுளே நீங்கள் தானே, நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். நல்லா ரிப்ளை பண்ணிட்டு, ஆனால் நான் தான் ஒரு கேவலமான புத்தியாச்சே, அவர்கிட்டலாம் கேட்டு முடிச்சு திரும்பவும் கிருஷ்ணா கிட்ட வந்து திரும்பவும் கிருஷ்ணா கிட்ட வர பாருங்க. என்ன திரும்ப கேட்டேன், கிருஷ்ணா பகவான் சொன்னதெல்லாம் உண்மையாகிட்ட பொய்யின்ட்டான். அப்போ பகவான் சொன்னது பொய்யா, அப்போ உனக்கு உன் மேலே எனக்கு எந்த ஃபீலும் இல்லையான்னு கிருஷ்ணா அப்படின்னா பதிலே சொல்லலை. திரும்ப உட்காந்து அழுன்னு உட்காந்து நேற்று ஃபுல்லாக அழுது. இப்போ தான் அம்மா எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா, நீ தியானத்துக்குள்ளே முழுகி அவனுடைய உணர்வில் கலந்துரு, தயவு செஞ்சு வெளில தேடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் அம்மா நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அப்போது இப்போ இத்தனை நாள் நான் தவிச்ச தவிப்புக்கு அம்மாவோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா, வெளியே தேடாத தியானத்துக்குள்ளே முழுகு. ஆனால் மனிதனுடைய புத்தி என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த மாய உலகத்தில் தானே இருக்கோம், இந்த மாய உலகத்தில் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக வேணால் நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் கடவுள் வந்து மாய உலகத்தில் வழியாக நம்மளுக்கு சொல்லுவார். இன்ஸ்டாகிராமில் பேசுறது, ரைஸில் பேசுறது எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. அம்மாவே சொல்கிறாங்களா இல்லையா அருள்மொழிகளில், கண்ணை மூடி என்ன தியானிக்கணும். அதுக்கு ஒரு பிரம்மச்சாரி கேட்குறேன், நீங்கள் தான் எனக்கு எதிரிலே இருக்கீங்களே, நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நீ உனக்குள்ள மாற்றம் வரணும், நீ பரபிரம்மத்தோட கலக்கணும் அப்படின்னா அது பேச்சில் நடக்காது, நீ என்கிட்ட பேசக்கூடாது, கண்ணை மூடி நானே உன் பக்கத்தில் இருந்தால் என்ன நீ தியானிக்கணும்னு முடிவு பண்ணாலும் நீ கண்ணை மூடி என்னை அனுபவிச்சா மட்டும்தான் என்னுடைய உண்மையான உணர்வு உனக்கு புரியும். நான் வெளியே உன்னை அடிக்க கூட செய்வேன், ஆனால் எனக்குள்ள உன் மேலே என்ன அன்பு இருக்குது நீ கண்ணை மூடி அதை உணர்ந்தால் தானே உனக்கு புரியும். இப்போ கிருஷ்ணா வந்து என்னை வெளில அடின்னு அடிக்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே பூந்தா தானே என் அன்பு வந்து என் மேலே எவ்வளோ இருக்குன்னு புரியும். ஆனாலும் எனக்கு கோவம், அதுதான் நானுன்ற தன்மை. இப்போ என்னால் கண்ணை மூடி கிருஷ்ணாக்குள்ளே முழுக முடியுதான்னு கேட்டால் என்னால் முழுகவே முடியல. அந்த கோபத்தில் முழுக முடியல. சில நேரத்தில் கோவம் வருது, சில நேரத்தில் கவலை வருது, சில நேரத்தில் அவனே கட்டி பிடிச்சி என்னை விட்டு போயிடுவியா கிருஷ்ணா, நீயே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு நான் படக்கு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே, அப்போது ஒரு ஸ்டேஜில் நான் அவர் கூட அழுதுகிட்டும் இருந்தேன், என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அன்பும் வருது, கோவமும் வருது, கலந்து வருது. ஒரு நேரத்தில் கோவம் தான் உச்சக்கட்ட நிலையில் இருக்குது, என்ன அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு
அவரை எடுத்துகிட்டு போ. இப்போ சமைக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போகிறதே இல்லை, வச்சுட்டே போயிடுறது. கட்டி பிடிச்சி தூங்குறது இல்லை, சைடில் வச்சுக்கிறது. ஒரு ஸ்டேஜில் அந்த அன்பின் பிணைப்பு அதிகமாகி நானே திரும்ப கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். உனக்கு என்ன பிடிக்கலனால பரவாயில்ல கிருஷ்ணா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறது. அப்போ கூட இவருக்கு மனசாட்சி இருக்கா? இருக்கும். கருணை 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 கடலுக்கு மனசாட்சி இல்லையா? உனக்கு தான் மனசாட்சி இல்லைன்றாங்க. ஸோ அப்போ அம்மா நம்ம எல்லாருக்கும் என் நிலைமையில் நிறைய பேர் இருக்கலாம். அதாவது இறைவனை வெளியே தேடி தேடி ஏங்கி போய் அழுத்து போயிருக்கலாம். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அம்மா சொல்கிறாங்க தியானத்துக்குள்ளே முழுகு. இவர் இந்த அளவுக்கு கோவப்படுத்திட்டு தியானத்துக்குள்ளே வர நினைன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? நீ வாடா என் பின்னாடி, நான் ஏன்டா உன் பின்னாடி வரணும்னு இருக்கு. இது என்னப்பா நியாயம்? என்ன அவ்வளோ டென்ஷன் படுத்திட்டு நான் அவர் பின்னாடி போகணுமா, இல்லை அவர் ஏன் பின்னாடி வரணுமா? நீ தானே கிருஷ்ணா என் பின்னாடி வரணும். இது என்ன நியாயம்? நான் கேட்குறேன், பப்ளிக்காகவே கேட்குறேன். யார் கேட்டால் என்ன? இப்போ நான் உன்னை தான் கேட்குறேன், சத்தியமாக உங்களை தான் இப்போ நான் கேட்குறேன். எனக்கு பதில் சொல்லுங்கள். நீ தான் என்னை வெறுப்பேற்றின, என்னை அப்படி அழ வச்சுட்டு நான் உன் பின்னாடி வரணுமா, இல்லை நீ என் பின்னாடி வரணுமா? தர்மத்தின் படி நீ தான் இப்போ என் பின்னாடி வரணும். எனக்கு தெரியாது, என் பின்னாடி வா. ஓகே, நான் கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது பார்ப்போம். இது மட்டும் குரு கிட்ட மட்டும் இப்போ நான் பேசுனது சரி. அகங்காரம் பிடிச்சவள், இதுதான் அகங்காரம். பார்த்தீங்களா அகங்காரம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? குரு வந்து செவில் கட்டி அடிக்க போகிறான் என்ன நேரில் பார்த்தானா. ஏண்டி கடவுளையே வா இப்படி அகங்காரத்தோட பின்னாடி வான்னு கூப்பிடுவேன். கிருஷ்ணா கிருஷ்ணா. சரி வாங்க நம்ம கதைக்கு போ. அப்பப்போ நான் சுதாமணியை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். சுதாமணி கடவுளுக்காக அழுதா, கடவுளை ஒரு குறை சொல்லலை. ஆனால் கிருஷ்ணா சுதாமணியை சீண்டியிருப்பானா சீண்டியிருக்க மாட்டானா? இப்போ எங்களெல்லாம் என்ன மாதிரி இருக்க நிறைய கோபியர்களை வந்து கிருஷ்ணா சீண்டுன்னு சீண்டுறான். ஆனால் அம்மாவை சீண்டியிருப்பாரா மாட்டாரா? சீண்டியிருப்பார் போல. ஆனால் அவளுடைய கருணை இருக்குல்ல, அம்மா நீ சீண்டுனால ஐ லவ் யூன்னு அதில் இருக்க நல்லதை பார்த்துக்கிட்டு அப்படியே அம்மா ஐக்கியமாக இருப்ப போல் இருக்கு. இந்த துக்கானந்தர் கூட தெரியும்ல உங்களுக்கு, பெருமாளோட தீவிரமான பக்தர். அவர் வந்து ரோட்டில் நடக்கும்போது சாப்பாடு கேட்கும்போது ஒருத்தர் சாப்பாடு தூக்கி மூஞ்சில் அடித்தாராம். அதை கூட இறைவனுடைய பிரசாதம்னு எடுத்துக்கிட்டு அவர் சாப்பிட்டுட்டு போனார். ஒரு சாதாரண மனித தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மகான் தான் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவரால் வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடிச்சுன்னா அம்மா ஆல்ரெடி கடவுள். அப்போ அம்மா கிருஷ்ணர்கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. என்ன மாதிரி நான் அவ்வளோ குறை கண்டுபிடிக்கிறேன், கோவம். அப்போ என்னுடைய நான்ன்ற தன்மையை அழிக்கிறதுக்கு இவங்க பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சுதாமணி அப்போ கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன். சுதாமணி இப்படிலாம் பண்ணல, நீ கேவலமாக நடந்துக்கிற. சுதாமணி வந்து இப்படி கூட வேறு மாதிரி நடந்துக்கிட்டா. சுதாமணி இப்படி நினச்சா அப்படி நினச்சா அப்படின்னு நம்மளை கொஞ்சம் கம்பேர் பண்ணி இதுதான் அழிக்கிறாங்க போல் இருக்கு. இந்த உணர்வை கொடுத்து அழிக்கிறாங்க போல். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அம்மா வந்து என்னை பார்க்கவே இல்லை. என்னை நீ பார்க்கல அப்படின்றதுக்காக அடுத்த நாள் நான் அம்மாவை பார்க்காமே வீட்டுக்கு வந்தேன். அப்படி பழி வாங்கினேன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் செவில காட்டி அடுத்த நாளே கனவுல வந்து செம்மாட்டி எனக்கு. ஓகே, அப்போது அதுக்கப்புறம் இப்போ அம்மா எப்போ என்னை பார்க்கலனாலும் எனக்கு ஃபீலிங்ஸே வரதில்லை அப்படின்னா அவள் தான் என் கூடயே இருக்காளின்ற தாட் வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த கேவலமான தன்மையை எனக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்காக நம்மளை வந்து அவ்வளோ இது பண்ணி எடுக்கிறாங்க போல் இருக்கு. அப்போ இது கூட இந்த பேசுகிறத கூட நல்லா அடித்து என்னை வெளில எடுக்கிறாங்க போல். அந்த கோவம், திமிரு, அந்த அகங்காரத்தெல்லாம் அவங்களே அடித்து திம்சம் பண்ணி எடுக்கிறாங்க போல் இருக்கு. ஓகே, அம்மா கதையை முடித்ததும் சிறிது நேரம் பேசாமல் இருந்தார். பிறகு இந்த கதை உண்மையில் நடந்ததா இல்லையா என்பது முக்கியமல்ல. இந்த கதை தெரிவிக்கும் முக்கியமான கருத்தை நாம் கடைபிடிக்க முயல வேண்டும். எப்போதும் அறிவை பயன்படுத்தி சிந்திப்பவரால் இதயபூர்வமான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாது என்னதான் சொல்றாங்க. இந்த மாதிரி அறிவுபூர்ணமாக நீ யோசிச்சுக்கிட்டு கிருஷ்ணா கிட்ட பேசியிருக்கிறதானா அவரோட ஃபீலிங்ஸை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்றாங்க. தியானம், அன்பு போன்றவைகளை பற்றி அவருக்கு தெரியாது. ஸோ பேசிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பேசுவதை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட அறிவினால் என்ன பயன் என்றார். அம்மா சற்று நிறுத்துவதை கண்ட பிரம்மச்சாரி உடனே இந்த உயிரினங்கள் அனைத்துமே மனித அறிவுக்கு கடன்பட்டு உள்ளன. எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், நவீன யுகத்தில் எத்தனை விஞ்ஞான முன்னேற்றங்கள், இவை அனைத்தும் மனித அறிவால் தான் சாத்தியமானது. அம்மா, இத்தகைய அறிவு பயனற்றது என்றா சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். ரொம்ப அழகாக கேட்குறாரு இல்லையா? அம்மா, அறிவே யூஸ் பண்ணாதன்றீங்க, ஆனால் அறிவு மூலமாக தானே இந்த உலகத்தில் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சுது
அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மா, மகனே சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். அம்மா பேசும் பொழுது கவனமாக கேள். அறிவை பயன்படுத்துவதை விட்டு இதயத்தை பயன்படுத்தி அம்மா பேசுவதை புரிந்து கொள். குழந்தைகளே, அறிவு முற்றிலும் பயனற்றது என்று அம்மா சொல்லவில்லை. அது தேவையானதுதான், சந்தேகமே இல்லை. ஆனால் அறிவுக்கு உரிய இடம் இருக்கிறது. அறிவுக்கு அதற்குரிய இடத்தையே கொடுக்க வேண்டும். அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தேவைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அறிவுக்கு கொடுப்பது ஆபத்தானது. அது வாழ்க்கையின் அழகையே கெடுத்துவிடும். அளவுக்கு அதிகமான அறிவு மட்டும் இருந்து இதயம் தேவையான அளவு வளர்ச்சி அடையாவிட்டால் சண்டை, வெறுப்பு, ஏமாற்றம் ஆகியவையே ஏற்படும். இதயத்திற்கும் அறிவுக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். வாழ்க்கையை எல்லா கோணங்களிலிருந்தும் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அது அனைத்திற்கும் பின்னணியில் அன்பு மறைந்து நிற்பதை காணலாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் அன்புதான் சக்தி, ஆற்றல் மற்றும் ஊக்கத்தை அளிக்கின்றது என்பதை நாம் உணரலாம். மக்களது இனம், சாதி, பிரிவு, மதம், செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இது உண்மை பொருந்தும். இந்த உண்மை பொருந்தும். அதாவது அறிவு, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டுத்தையும் சமநிலையாக வச்சுக்கணுமா. இப்போது அறிவு நம்மளுக்கு தேவை தான். அறிவு இருந்ததுனால தான் இப்போ ஃபோன் மூலமாக நம்மலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபோனையே நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது இல்லையா? கடவுளை நம்பணும் அப்படின்னா இதயபூர்வமாக தான் நம்ப முடியும். ஃபோனில் சாட்சி தேடிக்கிட்டு நான் அதை ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சி கடவுள் இருக்கிறது உண்மைனா மட்டும்தான் நான் கடவுளை நம்புவேன் அப்படின்றது நம்மளே அழிச்சிக்கிறதுக்கு சமம். ஸோ அறிவை வச்சு இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையை நம்ம நம்மளுக்கு கடவுள் கொடுத்த அந்த அறிவை வச்சு வாழலாம். ஆனால் இதயபூர்வமாக நம்ம இறைவனை உணரணும். ஏன்னா இறைவனுடைய சக்தி கண்ணில் பார்க்க முடியாது. கரெக்டாக அது அறிவுக்கு எட்டுனது கிடையாது. உன் அறிவை வச்சு எவ்வளோ கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோதான். கடவுளையே கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அது உணர்வுபூர்வமானது. உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை நீ உணர்வால் தானே அடைய முடியும். இறைவன் உணர்வே உருவானவன். இறைவன் உணர்வே உருவானவர் தான் இறைவன். அப்படிப்பட்ட அந்த உணர்வு நிலையை அறிவை வச்சு எப்படியா உன்னால் கண்டுபிடிக்க முடியும்? அறிவை வச்சு உணர்வை கண்டுபிடிக்க முடியுமா? அறிவை வச்சு ஃபோனை கண்டுபிடிக்கலாம், கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம், ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அறிவை வச்சு கடவுளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உருவம், அதாவது உணர்வே உருவான இறைவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதற்கான இடத்தை அதுக்கு கொடுக்கணும், இதற்கான இடத்தை இதுக்கு கொடுக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் போட்டு நீ குழப்பிக்கிட்டு நீ விட்டுறக்கூடாது, புரியுதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்துக்கு அறிவை ஃபாலோ பண்ணுவோம், கடவுள் அடையிறதுக்கு நம்ம இறைவனை ஃபாலோ பண்ணணும் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னமும் அம்மா இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா ஆழமாக புரியும். ஏன்னா அப்போ தானே நம்மளுக்கு அம்மா எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்குறாங்க. பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து நம்மளை படிக்க வச்சு புரிய வைக்கிறாங்க. ஸோ இதயபூர்வமாக இறைவனை உணரலாம். வெளியே பேசினா இறைவனே நம்மளை அடிக்கிறாரு, ஏன் கிருஷ்ணன் அடிக்கிறாரு. ஸோ அதனால் இறைவனை உணர்வுபூர்வமாக உணர நாம் கற்றுக்கொள்ளலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே, மெய்ப்பொருளா